வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய நுண்ணீர் பாசனம் மூலம் நெல்லி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி சி. கழுவன். இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பன்னியான் கிராம விவசாயி ஆவார். இவர் மதுரை மாவட்ட தோட்டக்கலை துறையின் வழிகாட்டுதலோடு நெல்லி சாகுபடியினை மேற்கொள்ள தேவையான நெல்லி கன்றுகளை துறையின் மூலம் பெற்று நீர் தேவைகளை பூர்த்தி செய்திட சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதன் மூலம் குறைந்த நீரினை கொண்டு களைகளை கட்டுப்படுத்தி நெல்லி சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி யூனியிலிருந்து எனக்கு இந்த கண்டுகளுக்கெல்லாம் வைக்க சொல்லி ஐடியா கொடுத்தா சார். கண்டு வச்சேன். கண்டு வச்சு இன்றைக்கி நான் 5 வருஷம் ஆக போகுது. முன்ன வரைக்கும் 4 வருஷத்துக்கு வரைக்கும் நான் தண்ணி பாய்ச்சிட்டே தான் எடுத்தேன். இது வரைக்கும் மாம்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு. வேலைக்கு ரொம்ப இது ஸ்லோவாக இருக்குது. எங்களுக்கு 10 ஆள் பிடிக்கிற இடத்துல 2 ஆள் பிடிச்சாலும் அந்த களையை எடுத்துகிட்டு நாங்கள் வாட்டுக்கு வேலையை முடிச்சுடுவோம். நல்லா மகசூலும் கிடச்சிச்சு. இப்போ இந்த வட்டம் ட்ரிப்பு போட்டிருக்கான். ட்ரிப்புக்கு அவங்க தான் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி போடு பண்ணுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. போட்ட பிறகு ரொம்ப மரம் இந்த வட்டம் வறட்சிக்கு மழைக்கு மறைச்சிலாம் நேரத்தில் 10 நிமிஷம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 10 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த தண்ணி அந்த ட்ரிப்பில் வச்சு அதை பூரா காப்பாற்றி இப்போ ஒரு 70,000 ரூபா வரைக்கும் வருமானம் எடுத்தேன். 70,000 எடுத்துகிட்டு இப்போ இந்த பழையபடிக்கு 2ஆவது ஒரு காய் பிடிச்சிருக்கு. 2ஆவது காயிலையும் நல்லா வருமானத்தோடு இருக்குது. இன்றைக்கி இந்த வட்டம் ஒரு 70,000 80,000க்கு மேலே கிடைக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கான். இப்போ இதுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கனால காய் எடுப்பு காய் இல்லாமல் நின்றுருக்கு. இந்த தோட்டக்கலை அணுகுறதுனால எங்களுக்கு நல்ல லாபம் தான் சார். நல்லா தான் இருக்கான். நல்லா வருமானமும் நல்லா கிடைக்கிது. ஆனால் இதனால் எங்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் தேவையில்லை. நாங்கள் ஒரு மோட்டரை போட்டு விட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட பாய்ச்சிக்கிறது. ஆளும் தேவையில்லை. ஒரு ஆள் தொழில் எத்தனை ஏக்கர்னாலும் விவசாயம் பார்க்கலாம். இந்த மாதிரி கடைப்பிடிச்சி போகிறது நல்லது தான்ட்டு நாங்கள் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இதில் எந்த குறைபாடும் எங்களுக்கு இல்லை. இன்னும் மீண்டும் எங்களுக்கு நல்ல யூனியிலிருந்து எங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க. நல்லா மருந்து மாயம் கொடுத்தாலும் பண்ணாலும் நாங்கள் இன்னும் நல்லா கண்டுகளை வளர்த்து நல்லா பலன் எடுப்போம் சார். முன்னாடி இந்த கண்டு எடுக்கிறதுக்கு மானியம்லாம் கொடுத்தாங்க சார். 12,000 சில்லற கொடுத்தாங்க சார் கண்டு எடுக்கிறதுக்கு மானியத்தில். திருப்பி 2ஆவது வருஷம் ஒரு 6,000 சில்லற கொடுத்தாங்க சார். இப்போ அதுக்கும் போய் ஒரு 3,000 சில்லற கொடுத்தாங்க சார். மறாவது வருஷம் 3 வருஷத்தில் எங்களுக்கு உரம் மருந்து அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இந்த ட்ரிப்பு போட்டதுனால எங்களுக்கு நல்லாவும் இருக்குது. தோட்டக்கலையிலிருந்து எங்களுக்கு மீண்டும் இன்னும் நிறையா உதவி செய்யுங்க. நாங்களும் உங்களை கடைப்பிடிச்சி நாங்களும் நிறையா வாங்கி அதுக்கான தொழிலெல்லாம் பார்த்து இன்னும் நூதனமான வேலையெல்லாம் பார்த்து இன்னும் மரமட்டையெல்லாம் நிறையா வச்சு நல்லா நாங்கள் பாதுகாப்பாக்குறோம் சார். மேலும் விவரம் பெற விவசாயி சி. கழுவன் அவர்களை 9914164133 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மாவட்டத்தில் வேளாண் பெருமக்களுக்கு தரமான உரங்கள் கிடைத்திட வேளாண்மை துறையின் மூலம் யூரியா, தழை, மணி, சாம்பல் சத்து உரங்கள் போன்றவற்றோடு
பூச்சி மருந்துகளை பரிசோதனை செய்து உழவர்களுக்கு தரமானதாக கிடைத்திட வழிவகை செய்கின்றது. மேலும் தேனி மாவட்டத்தில் உர விநியோகம் மற்றும் தர கட்டுப்பாடு குறித்து தேனி மாவட்ட வேளாண் தர கட்டுப்பாடு உதவி இயக்குனர் KR ஜெயபாண்டியன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். தேனி மாவட்டத்தில் இப்போ நெல் நடவு பணிகள் மும்முரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. தேனி மாவட்டத்துக்கு ஆண்டுக்கு சுமார் 35,000 மெட்ரிக் டன் யூரியா, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அடங்கிய உரங்கள் கிட்டத்தட்ட 35,000 மெட்ரிக் டன் தேவைப்படுது. இதை நாங்கள் விநியோகம் பண்ணுறது தேனி மாவட்டத்தில் 360 சில்லறை உர விற்பனை மையங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 80 கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அது மூலமாகவும் உர விநியோகம் செய்து வரோம். தனியார் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60% தனியார் உரக்கடை மூலமாகவும், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 40% உர விநியோகம் செய்கிறோம். அதனால் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு எல்லா விவசாயிகளுக்கு எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் உரங்கள் அவ்வப்போது விநியோகப்பட்டு வருது. கிட்டத்தட்ட மத்திய அரசு, மாநில அரசினுடைய மானியம் கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேலே இந்த உரம் மானியமாக வழங்கப்படுறதுனால விவசாயிகளுக்கு தரமான உரம் கிடைக்கணும், தரத்தில் எந்தவித குறை ஏற்படக்கூடாதனால பல்வேறு சட்டத்திட்டங்களை எழுப்பி தரத்தை கடுமையான பரிசோதனைகள் செய்து வந்திருக்காங்க. அதனால் லாட்டு ஒவ்வொரு பேட்ச் தயாரிக்கக்கூடிய உரங்களில் நாங்கள் உரம் மாதிரி எடுத்து அதை ஆய்வகத்துக்கு அனுப்பி அதனுடைய தரத்தை பரிசோதனை செய்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கோ அதிகாரிகளுக்கு ஏதாவது சந்த உரத்தினுடைய தன்மையோ அதிகாரம் வந்தால் கூட உரம் மாதிரி எடுத்து அதை தரத்தை பரிசோதனை செஞ்சு முடிச்சிடுறோம். உரத்தட்டுப்பாடில் கடுமையான அது எசென்சியல் கமாடிட்டி, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் அந்த சட்டம் வர்றதுனால இதை நாங்கள் வேளாண்மை அலுவலர் மட்டத்திலையும் சரி, உதவி வேளாண்மை மட்டத்திலையும் சரி, அதை அந்தந்த பேட்சில் இருக்கக்கூடிய இதுகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பிச்சு நாங்கள் பரிசோதனை செஞ்சு தரத்தை கடுமையான பரிசோதனை. ஏன்னா விவசாயிகளுடைய இது முழுமையாக போய் சேரணும்னு சொல்கிறோம். இது இல்லாமல் நம்ம உயிர் உரங்களாக தேனி மாவட்டத்தில் உற்பத்தி மையம் இருக்குது. உயிர் உரத்தில் இப்போ அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் தயாரிக்கக்கூடியது இருக்குது. முன்னாடி அது திரவ உருவத்தில் அந்த லிக்னைட்டில் கலந்து கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது திரவ வடிவத்திலேருந்தே உயிர் உரங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட்டை நம்ம இதில் வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த தேனி மாவட்டத்துக்கு பயன்படுற மாதிரி எல்லாம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். உரத்தில் விநியோகத்தில் எந்த விதம் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேளாண்மை இயக்குநரோட ஆலோசனைப்படி உர விநியோகம் முழுமையாக பகுதிகளுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லா முழுமையாக நடவடிக்கை எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரம் பெற KR ஜெயபாண்டியன் அவர்களை 09442333999 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.